சார் இப்ப தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. எல்லா நேயர்களுக்குமே எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க சார். அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு வந்து எத்தகைய சிறப்பான புத்தாண்டா அமையப் போகுதுங்க சார்? இந்த தமிழ் வருட புத்தாண்டு ஒரு புதுமையான புத்தாண்டாக இருக்கும். ஏன்னா தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. இது விஸ்வா வசு அப்படிங்கிற வருடத்தில் ஆரம்பிக்க போகுது. திங்கட்கிழமை 14ஆம் தேதி சித்திரை 1 சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்க போகுது. காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தில் அந்த நட்சத்திரத்தில் அந்த ஆரம்பிக்கிறனால இந்த வருடம் சிறந்த மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்கள், நிறைய வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக, குழந்தை பாக்கிய ரீதியாக, சொத்து சுகங்களை அனைத்து ராசியினருக்கும் நிறைய அள்ளி கொடுக்க இந்த வருடம் காத்திருக்கு. சின்ன சின்ன நோய் நொடிகள் அது டெம்பரரியாக வந்து போகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது சுக்கிரன் உச்சத்தில் ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த வருடம் தொடங்கும் போதே ஒரு வலிமையான பொசிஷனில் இருந்து ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் பொருளாதார விருத்திங்க. குடும்ப ரீதியாக பொருளாதார செல்வ செழிப்புகள், மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு வேலை கிடைக்குமா, வேலை போயிடுமா, வேலை கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். ஆனால் கோயில் வழிபாடு பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த கோயில் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில், அது பெருமாள் கோயிலாக இருக்கலாம், இல்லை சிவன் கோயிலாக இருக்கலாம். அப்போ மலை மேல் இருக்கும் சிவன் கோயிலாக இருந்தால் என்ன பெட்டராக இருக்கும். ஆக மொத்தம் ஒரு பெருமாள் கோயில் திருப்பதியும் செட் ஆகும். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. எல்லா நேயர்களுக்குமே எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க சார். அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு வந்து எத்தகைய சிறப்பான புத்தாண்டா அமையப் போகுதுங்க சார்? அப்போ இந்த தமிழ் வருட புத்தாண்டு ஒரு புதுமையான புத்தாண்டாக இருக்கும். ஏன்னா தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. இது விஸ்வா வசு அப்படிங்கிற வருடத்தில் ஆரம்பிக்க போகுது. திங்கட்கிழமை 14ஆம் தேதி சித்திரை 1 சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்க போகுது. காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தில் அந்த நட்சத்திரத்தில் அந்த ஆரம்பிக்கிறனால இந்த வருடம் சிறந்த மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்கள், நிறைய வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக, குழந்தை பாக்கிய ரீதியாக, சொத்து சுகங்களை அனைத்து ராசியினருக்கும் நிறைய அள்ளி கொடுக்க இந்த வருடம் காத்திருக்கு. சின்ன சின்ன நோய் நொடிகள் அது டெம்பரரியாக வந்து போகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நெட் ரிசல்ட் ஓவராலாக இந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை. இப்ப மேஷ ராசினர் 7 சனியும் நடந்துட்டு இருக்குங்க சார். அவங்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு பின்னால ஒரு பிரச்சனைகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு ஏக்கமும் இருக்கு. இப்ப இந்த மேஷ ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி அமைய போகுது? அதே மாதிரி இந்த மேஷ ராசி புத்தாண்டு அந்த தினத்துல வந்து ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம்னா ஏதாவது இருந்தா அதுவும் சொல்லிடுறேங்க சார். நிச்சயமா. இப்போ மேச ராசி அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பார்வை தன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்க்கிறது. அது ஒரு சிறந்தது. இப்போ 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்கறனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ 7.5 சனி அப்படின்னு பொதுவான அது ஒன்று. ஆனால் அது ஒன்று மட்டும் இல்லை, மற்ற கிரக அமைப்புகள் நல்லது செய்ய காத்திருக்கு. அப்போ இது இந்த வருடம் 7.5 சனிய தாக்கத்தில் இந்த 1 வருஷம் அதிக நல்ல பலன்தான். முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார ரீதியாக விருத்திகள் அதிகரிக்க போகுது. சொத்து சுகங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இந்த நேரத்தில் தான் கடின உழைப்பாக போட்டு எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற தோணும். ஆண் பெண் இருவருக்குமே தோண்டிகிட்டு இருக்கும். வெளிநாடு போக ஆசை வருவாங்க. சார் வெளிநாடு போகிறோம், பிறந்த ஊரை விட்டு வெளியே போகிறோம், கற்றுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். மாணவர்களுக்கு சிறந்த வருடமாக இருக்கும். அவங்க தான் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறது, கடின உழைப்பு தேவை. அதுதான் ரைட். அப்போ இதில் எதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்? ஹெல்த் வைஸ் 12 சனி வரும்போது சோம்பல்கள் வரும், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருகிறது. கையிருப்பு பணத்தை சேமிக்க வேண்டும். அப்போ கையில் காசு இருந்தால் இதாகணும். ஒரு சுபமாக ஒரு இடம், வீடு நல்லபடியாக போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறது இந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ மேச ராசி இந்த வருடம் 7.5 சனி இருந்தாலும் இந்த குரு பகவான் மற்றும் மற்ற ராசி அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் சிறந்த வருடமாக இருக்க போகுதுன்ற மாற்று கருத்தில் ஒரு சில கோயில்கள் போயிட்டு வந்துட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு 2 கோயில்கள் சொல்கிறேன். அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் கோயில். இந்த 7.5 சனி அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரர் கோயில், அவங்க கொச்சனூராக இருக்கலாம், திருவிழா இருக்கலாம். இந்த மாதிரி சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வருவது மிகுந்த யோகம். இவங்க வழிபட வேண்டியது பஞ்சமுக விநாயகர். அதாவது 5 முகம் கொண்ட விநாயகர் அம்சத்தை ஒரு முறை வழிபட்டுட்டு அப்பப்போ அதோட மந்திரங்கள் இதெல்லாம் வழிபட்டுட்டு வர சிறந்த வருடமாக இருக்கும். இவங்களுக்கு அனைத்து யோகங்களும் கிடைக்கும் வருடம் என்று சொல்லலாம். ரிஷப ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எவ்வளோ யோகமா அமைய போகுதுங்க சார்? அதே மாதிரி அவங்களுக்கான பிரத்யேக கோயில் வழிபாடு அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போகணும் அப்படின்னா எங்க போகலாம்? இப்போ இவங்களுக்கு ஆரம்பிக்கிற இந்த ரிஷப ராசி இவங்களுக்கு இந்த ஆரம்பிக்கிற வருடமே ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. ஆரம்பித்த சில மாதத்தில் என்ன ஆகுன்னா, குரு தன் ராசி 8ஆம் இடத்தில் பயணிக்க போகிறார்.
தன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் கேது பகவான், 10ல் ராகு. ஆக சுப கிரகங்கள் நெறைய இருக்க போது. இந்த வருடம் ஆரம்பிக்கும்போது சுக்கிரன் உச்சத்தில ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த வருடம் தொடங்கும்போதே ஒரு வலிமையான பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறார். பொதுவா ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்குனா பொருளாதார விருத்திங்க. குடும்ப ரீதியாக பொருளாதார செல்வ செழிப்புகள், மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடியது. இப்ப ஆண், பெண் இருவர் யாரா இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உத்தியோகத்தில் அங்கீகாரம் உண்டு. ப்ரமோஷன் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய கால சூழ்நிலையாக இருக்கிறது. இவங்க தான் இப்பதான் இடம், வண்டி, வாகனங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். 11ல இருக்கிற சனி என்ன பண்ண போதுன்னா, 9, 10, 11 தொடர்பா ஒரு தர்ம கர்மாதிபதிக்கான இந்த ஜாதகம் 11ல் லாபத்த குடுக்க போறாரு. அப்ப இவருக்கு ஒரு வளர்ச்சி, பதவி உயர்வு, ஆக மொத்தம் நெட் ரிசல்ட் சூப்பரா இருக்க போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்ல. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குரு பகவான் இந்த வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு வேற பயணிப்பார். அப்ப ஃபைனலைஸ் ஆயிரும். அப்ப இவங்களுக்கு நெட் ரிசல்ட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வருடமா இருக்கப்போது. இவங்களுக்கு இந்த வருடத்த பயன்படுத்திக்கிட்டா, செல்வ செழிப்பு பல வருடங்களுக்கு இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட் அமைக்கக்கூடிய வருடம். இவங்களுக்கு ஒரு சில கோயில்கள் போயிட்டு வந்தா, இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த கோயில்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்க அம்பாள் வழிபாடு. அது எந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா, அலங்காரம் உள்ள ஒரு அம்பாள புடிச்சுக்கணும். அந்த தெய்வத்த வழிபாடு செய்ய செய்ய சிறப்பா இருக்கும். 2வது இப்ப ஆனமலை அருகில மாசாணி அம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வ வழிபாடு அதாவது கான்செப்ட் என்னன்னா, ஒரு பெண் தெய்வம் இருக்கணும், கூட குழந்தையும் இருக்கணும். இப்ப மாசாணி அம்மன் அது மாரி உங்க ஊர்ல எந்த கோயில் இருக்கோ, அது கூட இருந்துக்கலாம். குழந்தையும், பெண் தெய்வம் இருக்க அந்த கோயில் வழிபாடு செய்ய இவங்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய அம்சம் இந்த ரிஷப ராசிக்கு உண்டு என்று தைரியமா சொல்லலாம். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எந்த அளவு யோகத்தை தரப்போகுது? அதே மாரி அவங்களுக்கான கோயில் வழிபாடு அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? இப்ப மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 7, 10க்குரிய குரு பகவான் ராசியில் வருகிறார். இப்ப இந்த ஜென்ம குரு இருக்கா? இல்லையா? அப்படின்னு வரும். இதுல சில காலத்திலே தன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடகத்துக்கு அதிசாரத்தில பயணிக்கிறார். 10ல் இருக்கிற சனி பகவான் அதிசாரத்திலே மறைகிறார். பொதுவா இந்த வருடம் ஆரம்பிக்கும்போது மிதுன ராசி நீச்சபங்க ராஜயோகம். அதாவது இந்த ராசி அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த இவருக்கு புதன்கிற கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு. இவங்களுக்கு குரு பகவான் 7, 5, 9 இந்த தொடர்பு ஏற்படுத்துகிறார் கோச்சாரத்தில. அப்ப 7ஆம் இடது பார்ட்னர்ஷிப் வகையில் ஆதாயம். நம்ம நண்பர்கள், கூட்டாளிகள் அதிகரிக்கக்கூடிய அம்சம் உண்டு. நம்பர் ஆஃப் கிளையண்ட் அதிகரிக்கக்கூடிய மனதுக்கு பிடித்த வகையான விஷயங்கள் நடக்கும். 5ஆம் இடம் வலுவிட்டாலே குழந்தை சம்பந்தப்பட்டது, அப்புறம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் இயற்கையாக உண்டு. அது 9ங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். 5 பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம், பாக்கியம் 2 இவங்களுக்கு இருக்கு. நிறைய வருடங்கள் கழிச்சு ரொம்ப நல்ல காலம். ஜென்ம குருங்க கொஞ்ச காலம் அது இல்லன்னு சொல்லல. பட் ஓவராலா நல்லபடியா இருக்கிறது. நிறைய கவர்மெண்ட் ஜாப்‌க்கு ட்ரை பண்றவங்களுக்கு யோகமாக இருக்கிறது. ஏன்னா பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியது. பிசினஸ் சம்மந்தப்பட்டதுல பார்த்தீங்கன்னா, இவங்க அப்படியே எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடியது. நிறைய எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அம்சம் இவங்களுக்கு வந்திருக்கு. மிதுன ராசிக்கு ஒண்ணே ஒண்ணு ஏதோ ஒரு வம்பு வழக்குகள், ஒரு கேஸ் இழுத்துட்டு இருக்கு. ஒரு 50 மதிக்கத்தக்கவன் இந்த கேஸ் சால்வ் ஆயிரும். அதாவது "பரிதி முன் பனி" போல ஒண்ணுமே இல்லாம டக்குனு ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆயி இதாயிரும். இவங்களுக்கு ஒரு சில கடவுள் வழிபாடு தேவை. அந்த கடவுள் வழிபாடு பண்ணிக்கிட்டா, நிச்சயமா கடவுள் வழிபாடும் ஒரு வாழ்வியல் பரிகாரம் குடுக்குறேன். இது வாழ்வில் மிகுந்த வளர்ச்சிய குடுத்துரும். முதல்ல இவங்க வழிபட வேண்டிய அருள் பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மன். ஏன்னா 9 பாக்கியஸ்தன் துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது, இவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள் விலகக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். 2வது இவங்களுக்கு இன்னொன்னா, உணவு தானமாகவோ, ஒரு ஆர்ஃபனேஜா இருக்கலாம், ஒரு ஊனமுற்றோருக்கு அந்த மாரி இருக்கு. மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உணவு வகையில ஏதோ ஒரு உதவி செய்யும்போது, இன்னும் வளர்ச்சி ஏற்படும். ஆக மொத்தம் இந்த வருடத்தில நெறைய விஷயங்கள் நல்லது. ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது உண்டு. அது மீண்டு வந்துரலாம். கடகராசி நேயர்கள் கடந்த காலகட்டத்தில ரொம்பவே சிரமப்பட்டுருப்பாங்க சார். இந்த தமிழ் நியூ இயர்‌க்கு பின்னாடியாவது அவங்களுக்கு பிரச்சனைகள் குறையுமா? அவங்களுக்கு ஏதேனும் சாதகமா இருக்கா? அதே மாதிரி அவங்களுக்கான கோயில் வழிபாடு அப்படிங்கிறது என்ன சொல்லலாங்க சார்? இப்ப கடகராசிக்கு அ நெறைய விஷயங்கள் நல்லதுல இந்த வருடம் தான். அந்த தமிழ் புத்தாண்டு வந்தவுனே முதல்ல சனி பகவான் 8ஆம் இடத்துலருந்து தன் 9ஆம் இடத்துக்கு போறதும் மிகுந்த வளர்ச்சி. இவங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ங்கிறது வேலை சம்மந்தமா கடன் அதாவது குரு பகவான் பார்க்கறனால கடன், நோய், வழக்கு அதெல்லாம் குறைக்க ரெடி ஆயிட்டாரு. மனசு ஃபர்ஸ்ட்டு சந்தோஷம். கணவன், மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறது. பிரிந்திருந்த கணவன், மனைவிகள் பிரச்சனைகள் கூட சேரக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் இது மாரி சொல்லிக்கிட்டே போலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு கணவன், மனைவி ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அம்சம் வந்தாச்சு.
நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருந்து, வேறு மாநிலத்துக்கு போறது, சம்பள உயர்வு எதிர்பார்த்தவங்க கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்ட பணங்கள் வருகிற கால சூழ்நிலை உண்டு. இவங்க தான் இப்பதான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண யோசிப்பாங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தப்பட்டதுல சக்சஸ் ஆக வாய்ப்புண்டு. இவங்களுக்கு அ 7, 8க்குரிய 9ல வந்துரும். 9 அப்படின்னாலே என்னன்னா, இவங்களுக்கு அள்ளி குடுக்க காத்திருக்கணும். 8ஆம் அதிபதி வந்தால் ஒரு அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அதாவது ரொம்ப நாளா ஒரு சின்ன லாட்டரி சீட் மாரியோ, அது லாட்டரிக்கு இணையாக ஒரு யோகம் வருகிற சூழ்நிலை உண்டு. இதே மாணவர்களுக்கு என்னன்னா, 4ஆம் இடத்த குரு பார்வை இருக்குன்னா, கல்வியில் வளர்ச்சி, மேன்மை பெறுகிற சூழ்நிலை உண்டு. படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பேத்துக்கு படிச்ச உடனே வேலை கிடைக்கிற வாய்ப்பு, இந்த கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுங்க இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா பெண்களுக்கு பார்க்கும்போது, த நெறைய வயதாகி திருமணம் சம்மந்தப்பட்டது தடை ஏற்பட்டவங்களும் சரி, கர்ப்பப்பை ரீதியாக தொந்தரவு இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனைகள் சரியாகி குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. வயதானவங்கள் நெறைய பேர் பிரச்சனைகள், உடல்நிலை பாதிப்பு இருந்தாங்க. அனைவருக்கும் சால்வாக இந்த குரு பகவான் அருளும் உண்டு. சனி பகவான் அருளும் 2மே இருக்குங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? அதே மாரி அவங்களுக்கான பிரத்யேக கோயில் வழிபாடு இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போய் வழிபடணும் அப்படின்னு இங்க சொல்லலாங்க சார். இப்ப இந்த சிம்ம ராசிக்கு முக்கியமா இந்த தமிழ் புத்தாண்டு எப்படின்னா, இவங்களுக்கு சூரியன் இவங்க ராசி அதிபதி உச்ச நிலையில தான் இருக்கார். யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்ட யோகம்னா, தமிழ் புத்தாண்டுல சூரியன் உச்சம் பெறும்போது தான் இந்த சிம்ம ராசி ஆரம்பிக்குது. முதல்ல இவங்களுக்கு இந்த ரொம்ப நாள் கழிச்சு 8ல் சனி பகவான் வருகிறார் அப்படின்னு ஒரு பார்வை கேள்வி இருக்கும். அந்த 8ல் சனி பகவான் வந்தாலும் இந்த வருடத்தில் இவர் ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் இந்த ஒரு வருடம் பிரச்சனைகள் குறைவு. நான் 7க்கு அ அடுத்த பாவம் 8க்கு அடுத்த பாவம் பார்த்தீங்கன்னா 7 அது பின் பாவத்தில் மைனஸ்ல பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது 7ஆம் பாவம் குரு பார்வை வந்து விட்டார். 5, 7, 11 கனெக்ட் ஆனனால இதில மைனஸ்கள் குறைய வாய்ப்புண்டு. அப்ப அது அஷ்டம சனியோட தாக்கம் வெகுவாக குறைய வாய்ப்புண்டு. அப்ப நெறைய விஷயங்கள் வழிபட தேவையில்ல. முதல்ல இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதுல ம நெறைய வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது. இவங்களுக்கு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற வாய்ப்புண்டு. புதுசா படிக்கிற யோகம் வந்திருக்கு. நெறைய நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, வயதானவங்களா இருந்தா கூட படிக்க போறேன்னு சொல்லிட்டு நோட்டு புத்தகம் தூக்கிட்டு போற வாய்ப்புண்டு. இவங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் வேலை தான் அதிகமா நடக்க போகுது. அ சொத்து சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். டாக்குமெண்டேஷன், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கும். கணவன், மனைவி ஒற்றுமை ரொம்ப நாள் கழிச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் காம்ப்ரமைஸ் ஆக வந்திருக்கு. இவங்களுக்கு எதெல்லாம் விருத்தி பண்ணணும். அஷ்டமச்சனி தாக்கம் இருந்தாலும் விருத்தி பண்ண வேண்டிய விஷயம், கோயில் சம்மந்தப்பட்டதுல அனுகிரகம் உண்டு. அடிக்கடி பயணங்கள் உண்டு. பயணங்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் ஆதாயம் இருக்கு. இதெல்லாம் விட்டு அதிகரிச்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள் ஜோதிடர் ஆலோசனை பண்ணிட்டு பண்ண வேண்டியது உண்டு. இப்ப இவங்களுக்கு என்ன வழிபாடு? என்ன இது பண்ணணும்? முதல்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேது ஸ்தலம், ராகு, கேது உள்ள ஸ்தலத்துக்கு சென்று வருவது சிறப்பு. இது காளகஸ்தியா இருக்கலாம், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம். ஏன்னா, சந்திரன் கூட கேது சேருவது மன நெருக்கடி, திங்கிங் அதுதான் முக்கியம். அப்ப அந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் இவங்க ராகு, கேது ஸ்தலத்துக்கு சென்று விட்டு வந்துட்டு வரும்போது, இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? அதே மாரி அவங்களுக்கான கோயில் வழிபாடு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? இந்த கன்னி ராசிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயத்துல என்னன்னா 10 4, 7க்குரிய குரு பகவான் 10ல் பயணிக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5, 6க்குரியவர் 7ல் பயணிக்கிறார். இந்த வருடம் அப்ப ஃபர்ஸ்ட்டு நல்ல விஷயம் கேது பகவான் விலகுவதே சிறந்த விஷயம். இவங்களுக்கு 12ஆம் தேதி இவங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பிக்கும்போதே சொல்லுவாங்க, ஒரு யோகத்தில ஆரம்பிக்கிறார். அது என்னன்னா 12ஆம் அதிபதி 8ல் மறைந்திருக்கு. ஒரு ராஜயோகம். அந்த ராஜயோகத்தில முதல்ல ஆரம்பிக்கிறார். ரைட். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு நடக்க போற விஷயங்கள், பண வருவாய் அதிகரிக்கும் சூழ்நிலை உண்டு. சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு. ப்ரமோஷன் இருக்கு. சரி, வேலையில எல்லாமே நல்லா இருக்கு. என்ன கவனமா இருக்கணும்னா, முக்கியமான விஷயம் வேலை அதிகமா இருக்கும். ஏன்னா சனி பகவான் பார்வையும் இருக்கிறனால வேலைகள், பளுக்கள் அதிகரிக்கும். நெறைய மாறுதல் ஏற்பட போகிறது. நெறைய மாறுதல்கள் என்னென்ன அப்படின்னா, தொழில், வேலை, வீடு செய்கின்ற அமைப்புல மாறுதல் ஏற்படும். இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தப்பட்டதில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நகைகள் வாங்கி வைக்கக்கூடிய யோகம் உண்டு. இதே பெண்களா இருந்தா கூட புதிய தொழில்கள், பரிமாணங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த நேரத்தில குழந்தைகள் குழந்தைகள், பெற்றோர்கள் இவங்க இன்னும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியது. இவங்கள ஒருத்தன் டக்குன்னு மேல தூக்கி விட்டு டெவலப் ஆகி விட்டுருவாங்க. நெறைய நாள் பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாம இருந்தது, கடன் ஏற்பட்டது, உடல் உபாதைகள் இருந்தது. இதெல்லாம் போக்குவதற்கு சரியான வருடமாக இருக்கிறது. ஒண்ணே ஒண்ணு கவனமா பார்த்துக்கணும். என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணிட்டு பண்ணணும். அது பண்ணிட்டா சூப்பரா ஜெயிச்சுருவாங்க. அதான் இவங்களுக்கு.
இவங்களுக்கு கோயில் வழிபாடு ஒரு கோயில் போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழிபாடு போயிட்டு வந்தா முதல் வெற்றி. 2வது உத்தரகோசை மங்கை அப்படிங்கிற அந்த கோயில்ல நடராஜர் இருக்காரு. நடராஜர்னா அவர் தான் ஆ பச்சை இதில அம்சத்தில இருப்பார். அந்த நடராஜர் கோயிலுக்கு ஒரு டைம் அந்த இருக்க சன்னதிக்கு போயிட்டு மரகத நடராஜர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தா, நிச்சயம் இந்த வருடம் மிகுந்த சிறப்பான வருடம் என்பது மாற்று கருத்தல்ல. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? அவங்க கோயில் வழிபாடு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? பொதுவாவே அந்த தமிழ் புத்தாண்டு வரும்போதே கிட்டத்தட்ட பௌர்ணமியில பௌர்ணமி அம்சம் வந்துரும். ஏன்னா, அங்க ராசிக்கு 7ல தான் சு சூரியன் இருக்கார். இவங்களுக்கு முதல்ல லாபாதிபதி பார்வையுடன் இவங்களுக்கு வருடம் தொடங்குது. பொதுவாவே இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்படையது லாபாதிபதி. கூட அடிஷ்னலா கெட்டவன் கெட்டிடுங்கிற மாரி, அப்ப இவங்களுக்கு கெட்ட கிரகங்கள் விலகிருச்சு. அப்போ குரு பார்வையும் வருது. 6ல் சனி மறையுது ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் குரு பார்வை வருது 11ஆம் இடத்துக்கு கேது பகவான். அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்க காத்திருக்குன்னு தைரியமா சொல்லலாம். முதல்ல செல்வ செழிப்புக்கு சரியான வருடம். பதவி யோகத்துக்கு உண்டான கால சூழ்நிலை. இந்த நிறைய பேர் இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே ப்ரொமோஷன் மாரி டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே டெவலப் ஆகக்கூடிய இருக்கு. பப்ளிசிட்டி இது நிறையா இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது நல்லா கணவன், மனைவி, குழந்தைகள், செல்வ செழிப்புகள் இதெல்லாம் நல்லபடியா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இவங்க ஒரு ஒரு முதலீடு செஞ்சா அது இடம் 1, 2ஆக மாறும் சூழ்நிலை வருகிறது. இப்ப இவங்களுக்கு மூத்த சகோதரிகள் மூலம் ஆதாயம் ஏற்படுகிறது. ஆக மொத்தம் அதிகாரிகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டார்ல இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்க மிகுந்த யோகமான வருடமா இருக்கிறனால, நிறைய நல்ல பலன்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவங்களுக்கு பொதுவாவே அனைத்திலும் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிறலாம். மைனஸ் திருமணம் தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. குழந்தை பிறப்பு வரைக்கும் யோகமாக இருக்கிறது. இவங்க எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும்? ஹெல்த். ஏன் ஹெல்த்னா 6ல் சனி பகவான் போகும்போது வயது சம்பந்தப்பட்டதில் கவனம். எண்ணெய் உணவு பழக்கம் கவனமா இருந்துக்கங்க. இப்ப இவங்களுக்கு என்ன வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனா, முதல்ல இவங்க வழிபாடு செஞ்சு இன்னும் டெவலப் ஆக வேண்டியது பார்த்தீங்கன்னா, முருகர் அதாவது வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர் அம்ச வழிபாடு ஒன்று சிறப்பா இருக்கும். காவல் தெய்வ வழிபாடு பிடிச்சுக்கணும் கெட்டியா. அதாவது கருப்பராயனா இருக்கலாம், கன்னிமாரா இருக்கலாம். அவங்க குலதெய்வ கோயில்லே இருக்கிற காவல் தெய்வ கோயில். அந்த கோயிலுக்கு சென்று வர வர இந்த வருடம் இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் என்பது மாற்று கருத்து இல்ல. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? அவங்களுக்கான பிரத்யேக கோயில் வழிபாடு என்ன சொல்லலாம்? இப்ப விருச்சிக ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 3, 4க்குரியவர் 5ல் இருக்கிறார். 5ல ஒரு கிரகம் 3ஆம் அதிபதி வரும்போது இன்னும் மல்டிப்ளை ஆகப் போகுதுன்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தில் கேது பகவான் வரார். அப்ப ஃபர்ஸ்ட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விருத்தி இருக்கு. நிறைய நாளா தடை ஏற்பட்டதை டெவலப் பண்ண வரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 2ஆம் அதிபதி 8ல போகிற காலகட்டம். முதல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இடத்துல குடுக்க வேண்டிய நிலை. அப்ப கடன் அடைக்க வேண்டியதை அடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கையில பணத்த வச்சுக்காம, ஒரு நகையாகவோ, இன்சூரன்ஸோ, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ போட்டு வைக்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களுக்கு இது சரியான காலகட்டம். நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்ப பண்ணா குழந்தை வாய்ப்பு உண்டு. அப்ப கையில பணத்த வைக்காம, ஒரு இடத்துல சேமிப்பு வைக்கிறது ஃபர்ஸ்ட்டு. இந்த இடத்துல இப்ப கணவனா இருந்தா மனைவி கூட ஜாயிண்ட் அக்கவுண்ட் போட்டு, அவங்ககிட்ட குடுத்து அவங்க மேல ஆரம்பிக்கணும். அப்ப இவங்க பார்ட்னருக்கு ப்ராஃபிட் அதிகம். வெளி பார்ட்னர் போடுறத விட, குடும்ப நபரே பார்ட்னரா போட்டா வீட்டுக்குள்ள பணம் வந்துரும். அந்த வகையில பண்ணலாம். இப்ப இவங்களுக்கு சொத்து சுகங்கள் சிந்தனை தான் இருக்கும். இடம், வண்டி, வீடு, தோட்டம் வாங்குறது இது மாரி சிந்தனைகள் வந்துட்டுருக்கு. அத தைரியமா ப்ராசஸ் பண்ணலாம். மத்த ஜாதக தசாபுத்தி அம்சத்த மட்டும் பார்த்துக்கலாம். நகையில் வெளிய போகும்போது கவனமா இருக்கணும். இது ஒண்ணு தான். ஏன்னா 5 குரு 8ல மறையறனால, குழந்தைகளுக்கு நகை போட்டு அனுப்புறது, ஃபங்ஷனுக்கு நகை போட்டு அனுப்புறது, நகையும் பெரும்பணமும் கவனமாக வச்சுக்க வேண்டிய அம்சம் ஒண்ணு இருக்கு. தமிழ் புத்தாண்டு எத்தனையோ விஷயம் இருந்தாலும், இந்த விஷயம் கவனமா பார்த்துக்க வேண்டிய கால சூழ்நிலை தான். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எத்தகைய சிறப்பா இருக்க போகுதுங்க சார்? அதே மாரி அவங்களுக்கான ம். கோயில் வழிபாடு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? ரைட். இந்த விருச்சிக ராசி ஒரு கோயில் மட்டும் என்ன அப்படின்னா, சரி சரி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த கோயில் வழிபாடு பண்ணா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த கோயில் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இவங்க வழிபடுறது மலை மேல் இருக்கும் ஒரு கோயில். அது பெருமாள் கோயிலா இருக்கலாம், இல்ல சிவன் கோயிலா இருக்கலாம். அப்ப மலை மேல் இருக்கும் சிவன் கோயிலா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆக மொத்தம் ஒரு பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் திருப்பதியும் செட் ஆகும். அவங்கவங்க ஊர் அருகில. அப்ப பெருமாள் கோயில் ஒன்று. சிவன் கோயில் ஒண்ணு பிடிச்சுக்கங்க. மலை மேல் அருகில் இருக்கிற கோயிலா கூட. அப்ப திருவண்ணாமலை தான் நான் மேக்ஸிமம் சஜஷன் குடுக்குறது. மலையும் இருக்கும், திருமலையும். அப்ப திருவண்ணாமலை அடிக்கடி சென்று வரும்போது, இந்த தமிழ் வருடத்துல
இவங்க விருச்சிக ராசிக்கு எண்ணற்ற தடை இருந்தாலும் ஒரு ஒரு வெளிச்சத்த குடுக்க அண்ணாமலையார் காத்திருக்காருன்னு சொல்லலாம். தனுஷ ராசி ம். நேயர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது? அதே மாரி அவங்களுக்கான கோயில் வழிபாடு அப்படிங்கிறது என்ன சொல்லலாங்க சார்? இப்ப தமிழ் புத்தாண்டுல தனுசு ராசிக்கு யோக பலன்கள் எண்ணற்ற உண்டு. இவங்களுக்கு வந்து எல்லா தமிழ் புத்தாண்டுமே 5ஆம் இடத்தில் சூரியன் உச்ச நிலையில் ஆரம்பிக்கிறார். கூட அடிஷனல் என்னன்னா, குரு பார்வையோடு இந்த வருடம் கடக்கப் போகுது. சரி, இதாவது பார்த்தா 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதியான சனி பகவான் நாளில் பயணிக்கிறார். அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த தனுசு ராசிக்கு சிறப்பம்சம், இத்தனை நாளாக எதிர்பார்த்து இருந்த பணம் ரீதியாக, சொத்து ரீதியாக விஷயத்துல சந்தோஷம். அப்ப இவங்க கையில பணம் வருகிற ரொம்ப நெறைய நாள் பார்த்தீங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், பேச்சுவார்த்தையே வந்து முடிவுக்கு வரல. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட்டு, குடும்ப ஒற்றுமையில் அதிகரிக்கப் போகுது. நெறைய நண்பர்கள், பழைய நண்பர்கள், உறவினர்கள் ஒன்று வந்து அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இவங்க தொழில் விருத்தி, அமோக விருத்தின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக விருத்தி ஏற்பட்டு, கிளையண்ட்டா இருக்கலாம், இல்ல கஸ்டமர் சம்மந்தப்பட்டதுல எண்ணற்றது புகழ் உச்சிக்கு செல்ல இந்த தனுசு ராசிக்கு இறைவன் இந்த வருடம் அனுகிரகம் செய்கிறார்ன்னே சொல்லிறலாம். இவங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் வேற இருக்கார். அப்ப ஞானக்காரகன் அங்க இருப்பது உங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்காரு. என்ன இதுல கவனமா இருக்கும்னா, தாய் தந்தையின் உடல்நிலை அத கவனிக்கணும். எவ்வளவோ குடுத்தாலும் நாளில் சனி பகவான் அங்க தாய் ஸ்தானத்த கொஞ்சம் பார்க்கிறார். 9ஆம் இடத்துல கேது பகவான். அப்ப இந்த ஹெல்த் ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கு. நெறைய பேர் அரசியல் தொடர்புடையவங்க. அரசாங்க தொடர்புக்கு யோகம் ஃபர்ஸ்ட். இப்ப ஆன்மீக ரீதியாக மற்றும் டாக்டர் ரீதியாக இருப்பவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்க போகுது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு அனைத்து வயதினருக்கும், ஆண், பெண் இருவருக்கும் சிறப்பான வருடம். மாணவர்கள் மட்டும் ஒண்ணே ஒண்ணு, 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில இவங்க கவனிக்க வேண்டியது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும். வீட்லேருந்து படிக்கிற அம்சம் இல்ல. நெறைய பேர் ஹாஸ்டல் போகக்கூடிய கால சூழ்நிலை ஏற்படும். தைரியமா அனுப்புங்க. மத்த கிரக சூழ்நிலை நல்லா இருக்கனால, நிச்சயமாக இது சக்சஸ்ஃபுல்லா வருடமா இருக்கும். இந்த நேரத்தில இவங்க என்ன கடவுள் வழிபாடு, என்ன மாரி செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னா, இவங்க முதல்ல ஒரு குருவாயூர் போயிட்டு வந்துரலாம். வேறு மாநிலத்தில குருவாயூர் கோயில் சென்று வரும்போது முதல் வெற்றியா இருக்கிறது. 2வது இவங்களுக்கு வளர்ச்சி குடுக்க உடுப்பி கிருஷ்ணர் வழிபாடு. ஆக மொத்தம் கிருஷ்ணர் அம்சத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே, இந்த வருடத்த மீண்டு வந்துரலாம்ங்கிறது முக்கியமான விஷயம் இவருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு ம். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன் தரப்போகுதுங்க சார்? அவங்களுக்கான கோயில் வழிபாடு என்ன சொல்லலாம்? இப்ப மகர ராசிக்கு மகத்தான வருடம்னா இந்த தமிழ் புத்தாண்டு தான். ஏன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது 7:30 சனி விலகி இருக்கும். அது மட்டும் இல்ல, இவங்க அப்ப குரு பார்வையோட இந்த வருடம் தொடங்குது. அப்ப இவங்களுக்கு சிறப்பான வருடம் என்பது மாற்று கருத்தல்ல. இப்ப இவங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் உண்டு. இவங்களுக்கு 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், பப்ளிசிட்டி, எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஒரு விஷயத்த இன்னொன்னா விருத்தி அடைதல். ஒரு படிநிலையில இருந்து. இப்போ ஒரு வேலையில இருக்கிறவங்க இன்னொரு பதவி உயர்வா வரும். ஒரு தொழில் பண்றவங்க அடுத்த தொழில்ல விருத்தி அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு. தகவல் தொடர்பு சாதனங்கள் வீட்டில் வந்து வர அம்சம் உண்டு. முதல்ல இவங்களுக்கு கணவன், மனைவி ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் கழிச்சு பெட்டராக போகுது. 6ஆம் இடத்துல குரு பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில 6லிருந்து 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடத்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட இல்ல கைப்பொருள் சம்மந்தப்பட்ட பணம் வருகிற சூழ்நிலை உண்டு. மத்தவங்களுக்கு விரயம், இவங்களுக்கு யோகம். இப்பதான் ஒருத்தர் இடத்த விக்கிறாரு. அவர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா இந்த இடம் எங்களுக்கு சூட் ஆகுமா? அப்படின்னு கேட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆக மொத்தம் இந்த வருடத்துல 2ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டாலே பணம், பணம் சம்பந்தப்பட்டதுல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. கணவன், மனைவி மட்டும் பேச்சுவார்த்தையில் ஈகோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டா, இவங்களுக்கு இன்னும் வளர்ச்சியா இருக்கக்கூடியது. இவங்களுக்கு இன்னும் சிறப்படைய என்ன கடவுள் வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுல முக்கியமா இவங்களுக்கு ராகு, கேதுக்கு உண்டான ஸ்தலத்துக்கு போகலாம். குறிப்பா கேது ஸ்தலம் தான் முக்கியம். கேது 8ல் இருக்கும் பொழுது, வம்பு வழக்குகளோ, பிரச்சனைகளோ கொடுக்காம இருக்க, ஒரு கீழ்ப்பலமெல்லாம், இந்த காளகஸ்தி, கொடுமுடி, இந்த கேது பகவானுக்கு ஒரு பிரீத்தி செய்து கொண்டால், நிச்சயம் மத்த அனைத்தையும் இவங்களுக்கு யோகம் என்பது மாற்று கருத்தே கிடையாது. கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் தரும் சார்? அவங்களுக்கான கோயில் வழிபாடு நம்ம என்ன சொல்லலாம்? இப்ப கும்பம் குடிகொள்ளும், கும்பம் கோடி கோடி ரூபாய் பெறப்போகும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். ஏன்னா, இவங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் விளையிறார். ஜென்ம சனி விலகும் பொழுதே மிகுந்த யோகமா ஆரம்பிக்குது. 2வது இவங்களுக்கு குரு பார்வை கோடி புண்ணியம். குரு பார்க்க ஆரம்பிச்சுட்டார்.
இவங்க ராசியில ராகு பகவான் ராகு ஆல்ரெடி நட்சத்திரமா இருக்கு. ராகு பகவான் ஒரு சந்திரனோட சேர்ந்துட்டாலே நெறைய சிந்தனைகள், நெறைய விஷயங்கள் குடுக்க போறார். முதல்ல இவங்களுக்கு நெறைய மைண்ட் ரீதியாக நெறைய திங்க் பண்ண போறாங்க. கிரியேட்டிவிட்டி அதிகரிக்க போகிறது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்றவங்களுக்கு மிகுந்த யோகங்கள். பிசினஸ் சம்மந்தப்பட்டது புது புது நபர்கள் உங்களுக்கு அ அணுகப் போறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வேலையில ப்ரமோஷன் உண்டு. வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் கவனமா இருங்க. தொழில் வகையில் விருத்தி. 2வது பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒன்றை இன்னொன்னாக விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. புது தொழிலா வரும். அதான் இவங்களுக்கு பிரச்சனை. இப்ப ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒண்ணு புதுசா வருதும்பாங்க. அத மட்டும் பார்த்து கவனமா எடுத்துக்க வேண்டிய அம்சம் உண்டு. குரு பகவான் 9ஆம் வீட்ட பார்க்கறனால இவங்களுக்கு என்னன்னா பேரும் புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. கடன் அடைக்கும் நிலை. ரொம்ப நாளா கடன் அடைக்கும் நிலை. விரயத்திலிருந்து உச்சத்துக்கு பெறப்போறாங்க இந்த சூழ்நிலை. சனி பகவான் 2க்கு வந்துட்டாலே என்னன்னா, தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இத சனி பகவான் குடுத்தே தீர்வார். லக்னத்துல இருக்கிற சனி, 7ல இருக்கிற கேது இது மட்டும் என்னன்னா, கணவன், மனைவி ஒரு சுப பிரிவா இருக்கும். இந்த நேரத்துல தான் திருமணமான கன்சீவ் ஆயிட்டு, மனைவி ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு, டக்குனு இவர் மட்டும் ஒரு பக்கம் இருப்பார். அப்ப சின்ன தொழில் ரீதியாக ஒரு சிறு பிரிவுகள் இருக்கிறது. அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓ கணவன், மனைவி இந்த பிரிவுங்கிறது இந்த கோச்சார ரீதியாக சுப பிரிவாக வருகிறது. ரைட் இவங்களுக்கு இப்ப கண்டிப்பா ஒரு கோயில் போயிட்டு வந்தா இன்னும் விருத்தியாகும். அதுல இவங்களுக்கு சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சென்றாகணும். திருநள்ளாறா இருக்கலாம். ஏதோ ஒரு கோயிலுக்கு நிச்சயம் சென்று வர இவங்களுக்கு சிறப்பு. அடுத்து குகை உள்ள கோயில்கள். அந்த கோயில் வந்து குகை இருக்கணும். இப்ப பழனினா இந்த பக்கத்துல போகர் இது இருக்கு. திருச்செந்தூர்னா பக்கத்துல வள்ளி குகை இருக்கு. ஆ அதே நரசிம்மர்னா குகை நரசிம்மர் நாமக்கல்ல. இது மாரி குகை இருக்கிற கோயிலில் சென்று வழிபாடு செய்ய நிச்சயம் இவங்களுக்கு இந்த வருடம் அமோகமா இருக்கிறது மாற்று கருத்து இல்ல. மீன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்க சார்? அதே மாரி அவங்களோட பிரத்யேக கோயில் வழிபாடு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? இப்ப இந்த மீன ராசிக்கு சனி பகவான் வரார். ராகு பகவான் போறார். அப்ப ஒரு விஷயம் நெகட்டிவ்ல இருந்து வெளிய வரக்கிற சூழ்நிலை வருது. லாபாதிபதி இவங்க ராசிக்கு வரார். அப்ப யோகத்த கொடுக்க காத்திருக்கார். சனி பகவானோட பிரச்சனைகள் சில மாதங்கள் குறைவு. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கணும். முதல்ல குடும்ப ரீதியாக நல்ல விஷயம். நல்லது பேசுவோம். ஃபர்ஸ்ட் குடும்ப ரீதியாக செல்வ செழிப்பு, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டு. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. ரைட். சனியும் என்ன பண்ண போறார்ன்னா, வேலை பளு. ஓ எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? அப்ப வேலை நிச்சயம்ங்கிறது ஃபர்ஸ்ட்டு வேலை கிடைக்குமா? வேலை போயிருமா? வேலை கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு வேலை உறுதியா கிடைக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற மாரி வந்தாச்சு. ஓ அந்த டைமிங் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. உடம்பு ரீதியாக, மனது ரீதியாக கன்ஃப்யூஷன் ஆகாம இருந்துட்டா ஜாதகம் ஜெயிச்சிரும். ரைட். இப்ப இவங்களுக்கு குழந்தைகள் ரீதியாக பெருமை பெறுகிற சூழ்நிலை. குழந்தைகள் நல்லா டெவலப் ஆகி, அவங்க இவங்களுக்கு நல்ல அனுசரணையா இருக்க போறாங்க. 6ல கேது பகவான், 12ல ராகு வந்தா, உடல் ரீதியாக இப்ப தான் பார்த்தீங்கன்னா, புது புது சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வரும். அதற்கு நான் பரிகாரம் குடுக்குறேன். ஆனா உடல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் உண்டு. தந்தை வழி குடும்பத்தில் பணம் சம்பந்தப்பட்டது விருத்தி அடைகிற சூழ்நிலை உண்டு. உங்க 3, 8 கூறியவங்க வந்தனால பொதுவா யாருக்கும் இந்த வருடம் சைன் பண்ண வேண்டாம். அதாவது கேரண்டி சைனு, செக் லீஃப் குடுக்கறது, அது மட்டும் குடுக்க வேண்டாம். அத மட்டும் தாண்டிட்டீங்கன்னா, இந்த வருடத்துல நெறைய நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன மைனஸ் அதுவும் இருந்தாலும், பாசிட்டிவ் நெறையா இருக்கு. அத அப்படியே கெட்டியா புடிச்சுட்டு போயிரலாம். இந்த வருடத்துல. இவங்க வழிபட வேண்டிய முதல் தெய்வம் அஷ்டலட்சுமி தெய்வம். இப்ப எல்லா ஊர்லயும் இருக்கு. அஷ்டலட்சுமி தெய்வத்த வெள்ளிக்கிழமை அன்று பிரீத்தி செய்து வழிபாடு செஞ்சுட்டு வர இவங்களுக்கு இருக்கிற அந்த தடைகள், பிரச்சனைகள், பொருளாதாரத்தில வெற்றி பெற வாய்ப்புண்டு. ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு விநாயகர் கெட்டியா புடிச்சுக்கணுங்க. அதான் இவங்களுக்கு சங்கடகர சதுர்த்தியா இருக்கலாம். அதுல விநாயகர் வழிபாடு செய்ய கஷ்டங்கள், கடன்கள், நோயிலிருந்து மீண்டு வந்துருவாங்க. இப்ப இந்த வருடத்த விநாயகர், ஆஞ்சநேயர், அஷ்டலட்சுமி இந்த 3 பேத்த கெட்டியா புடிச்சுக்கிட்டு, வருடத்த சிறப்பா பண்ண சொல்லுங்க. நிச்சயம் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க காத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப 12 ராசிகளுக்கும் தமிழ் நியூ இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன் பார்த்தேங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். இன்னொரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.